ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டை சாகுபடியில் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாம்னு பற்றி பார்க்க போகிறேங்க. இப்போ உங்கள் தோட்டத்தில் வெண்டை பயிரிட்டிங்கன்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் தோட்டத்தில் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா விளைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க. இல்லைன்னா ரொம்பவுமே கஷ்டங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இலை சுருக்கு நோய் ஏற்படுங்க. இதனால் இலையெல்லாம் சுருங்கி செடியோட வளர்ச்சியே இருக்காதுங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கிளைகள் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செடியும் கூட ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெயை 3 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இலை சுருக்கு நோய் கம்மியாகுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இலை பழுப்பு நோய் ஏற்படுங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறதுனால இலை எல்லாமே பழுப்பு நிறமாக மாறி உதிரிருங்க. இதுக்கு மெயினாக தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வேரல்கள் நோய் ஏற்படுங்க. அதாவது வேரெல்லாம் அழுகி செடி வாடிருங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கார்பன்டேசம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தாக்குதல்னு தப்பிக்கலாங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.